இப்போ பார்க்க போகிறது ஒரு ஜிகே தான். ஜிகே கொஸ்டின். அதில் முதல்ல பார்த்தோன்னா தமிழகத்தின் நுழைவாயில் எது? தூத்துக்குடி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தமிழக அரசின் சின்னம் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். தமிழ்நாட்டின் முக்கிய பணப்பெயர் எது? பருத்தி. தமிழ்நாட்டின் தற்போதைய சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் எது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. தமிழகத்தின் பெரிய நதி எது? தாமிரபரணி. இந்திய நாடு ஒரு டேஷ் நாடு ஆகும். இந்திய நாடு வந்துட்டு இறையாண்மை நாடுன்னு சொல்லலாம், சமதர்ம சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லலாம், ஜனநாயக நாடுன்னு கூட சொல்லலாம். அதனால் மேற்கண்ட அனைத்தும். அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் எது? இந்தியாவில் எது வர்த்தக தலைநகரம் கேட்டனா மும்பை தான். இந்திய நாட்டின் தேசிய சின்னம் எது? அசோக சக்கரம். இந்திய நாட்டின் தேசிய மரம் எது? ஆலமரம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய வாசகம் எது? சத்யமேவே ஜெயதே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 11வது கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையில் எங்கே உள்ளது? ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது பவளப்பாறை. சரியா? உலகின் மிக பெரிய நீளமான ஆறு எதுன்னு கேட்டால் நைல் நதி. உலகின் மிகப்பெரிய நீளமான ஆறுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவினுடைய நீளமான இது கிடையாது, வேர்ல்டு லெவலில் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் உலகின் மிகப்பெரிய நீளமான ஆறு எது? நைல் நதி. அது ஷார்ட்டாக லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? ரஷ்யா. மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் பதவிக்காலம் எவ்வளவு? எப்பயுமே பிரதமராக இருந்தாலும் சரி, சிஎம் இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் 5 ஆண்டு தான். மை ட்ரூத் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திரா காந்தி. உலகின் மிகப்பெரிய மீன் பிடிக்கும் பகுதி எது? வடமேற்கு பசிபிக் பெருங்கடல். இந்தியாவின் எந்த மாநிலத்தின் குழாய் கிணறுகள் அதிகம்? இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குழாய் கிணறுகள் அதிகம்? அதாவது இந்தியாவில் பார்த்தோன்னா எந்த மாநிலத்தில் குழாய் கிணறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். தன்னை சுற்றி வலயம் கொண்டுள்ள கிரகம் எது? சனி. அடுத்து ஒன்று பாருங்கள். 19வது கொஸ்டின். உலகில் அதிக அளவில் வைரம் உற்பத்தி செய்யும் நாடு எது? தென்னாப்பிரிக்கா. இந்தியாவில் அதிக தேங்காய் விளையும் மாநிலம் எது? கேரளா. நற்றினையை தொகுப்பித்தவர்? எதுவும் இல்லை. தலைக்கோளரிவை என்ற பட்டம் பெற்றவள் மாதவி. குறிஞ்சி நிலத்தின் மரம் வேங்கை. எவ்வது துறைவது என்பதன் பொருத்தமான இலக்கண குறிப்பு? வினையாளன் பெயர். அப்புதியடிகளின் மகனை பாம்பு எங்கே தீண்டியது? அல்லது அங்கை. ஓகே, இன்னைக்கு அவனை ஜிகே முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.